நண்பா, இப்போ என்னக்கு இந்த வீடியோனா, விவசாயிகள் மட்டும் கடைசி வரலும் போராட்டத்திலேயே இருக்கணுமா? ஆ, விவசாயிகள் மட்டும் என்ன இழிச்சுவாயினுங்களா? விவசாயிலாம் யாரும் ஓட்டு வாங்க மாட்டீங்களா? அதிமுக, திமுக, இப்போ டிவிக்கு எல்லாரும் ஓட்டு வாங்கினாங்களா? ஒன்றும் இல்லை, டிவிக்கு அண்ணன் விஜய் அண்ணன் நாள் கம்மியாக இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்தையும் பாருங்க. அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் விஜய் அண்ணன் நான் விவசாயியாக அடுத்த ஜென்மன்னு ஒன்று தான் விவசாயியாக பிறக்கன்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொல்ல, சூப்பர் தான். ஆனால் விவசாயியாக பிறந்த எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா? என்ன, எதுக்குமே ஸ்டாண்டர்டாக விலை கிடையாது. கரும்புக்கு ஸ்டாண்டர்டாக விலை கிடையாது, விலை உயர்வு கிடையாது. அதே மாதிரி இப்போ விலை உயர்த்திருக்காங்க. கரும்புக்கும் சரி நெல்லுக்கும் சரி விலை உயர்த்திருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல, அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லதாகவே பண்ணுறாரு. நான் இல்லைன்னு சொல்லவே வரல. அதே மாதிரி பேங்க்கில் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணுங்க. ஏன், என்னண்ணா ஆச்சு? உங்களை நம்பி தான் எல்லோரும் ஓட் போட்டிருக்காங்க. விஜய் அண்ணா, நான் உங்களை எந்த குறை சொல்ல சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆச்சு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. லஞ்ச ஒழிப்பு எல்லாமே போயிடுச்சு, ஓகேவா? லஞ்சங்கிறது எங்கேயும் இல்லாத இருக்குது. ஆனால் ஒன்றுமே ஒரு சில இடத்துல லஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்குது, சரியா? ஏன்னா இது எல்லாமே லஞ்சம் இன்னும் ஒரு சிலர் தெரியாமல் மறைமுகமாக வாங்கிட்டே இருக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பாருங்கள். அதே மாதிரி விவசாயி எல்லோரும் ஒரு நாள், ஒரே 2 நாள் மட்டும் எந்த தானியங்களையும் அனுப்பாதீங்க. ஏன்னா அனுப்பாது இருந்து பாருங்கள், அவ்வளோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. ஏன்னா அதே மாதிரி தேங்காய் முக்கியத்துவம் கொடுங்க. தேங்காய்க்கு தயவுசெய்து முக்கியத்துவம். எந்த விலை ஏறுது இறங்குது. நாங்கள்லாம் விவசாயம் வளர்த்தி சின்னலேருந்து வளர்த்தி 5 வருஷமாக அதை பார்த்து வண்டு உழுகாத பார்த்து வளர்த்தி ஒன்றுமே நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாத இருக்குது. கை மாற்றி போய் கடைசி 25 ரூபா அதாவது கடையில் வாங்கி போய் பார்த்தோம்னா 50 ரூபாங்கிறாங்க தேங்காய். ஆனால் எங்களை மாதிரி விவசாயிகிட்ட காய் 10 ரூபா 8 ரூபா. என்னது இது? எங்களுக்கு கட்டுப்படியாக ரேட்டு கொடுக்கணும். ஏன்னா ஸ்டாண்டர்டாக 25 ரூபாயா, 25 ரூபா ஸ்டாண்டர்டாக நிற்கணும். அப்படி ஒரு மாற்றத்தை வேணும் எங்களுக்கு. தயவுசெய்து விவசாயத்துக்கு அண்ணா விஜயண்ணா, இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் ஆகுமா சத்தியமாக தெரியாது எனக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாலும் சாப்பாடு திங்கிறவனா இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. சாப்பாடாக சாப்பிட்றவங்க இருந்தால் இதை ஷேர் பண்ணுவீங்க. அண்ணன் விஜயண்ணா கண்ணு போடுறவங்களும் ஷேர் பண்ணுங்கள். விவசாயத்துக்கு தயவுசெய்து முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேவா? போராட்டத்தை என்ன எக்காலத்துக்கு போராடி ஜெயிக்கவே முடியாது. என்ன, போன ஆட்சியில் திமுக ஆட்சியில் போராடி சலிச்சு போயிட்டாங்க. அண்ணன் நீங்கள் போராட்டத்துக்கு விடமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து போராட்டத்துக்கு கொண்டு போக வேணாம். நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விவசாய கடனை எல்லாம் ஃபுல்லாக தள்ளுபடி பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி நன்றிண்ணா. தயவுசெய்து சாப்பிட்றோன்னா தான் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அண்ணன் விஜயண்ணா கண்ணு போடுறவங்களும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நன்றி நண்பா.